வணக்கம், நான் மதுவந்தி பேசுறேன். இப்ப சமீபத்துல திரு கமலஹாசன் நடித்து திரு மணிரத்னம் இயக்கத்தில் வரும் தக் லைஃப் அப்படிங்கிற தமிழ் படத்தோடைய ஆடியோ லான்ச் நடந்துச்சு. இந்த ஆடியோ லான்ச்ல திரு கமலஹாசன் பல விஷயங்கள் பேசினாரு. அதுல ஒரு விஷயம், அவர் கேஷுவலா சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகி கர்நாடகால அது ஒரு பெரிய ஒரு ஹியூஜ் ப்ராப்ளமா பொங்கி எழுந்திருக்கு. மொழி பத்தின பிரச்சனை தான். மொழிங்கிறதே வெரி சென்சிட்டிவ் டாபிக். தமிழர்களுக்கும் சரி, கன்னடிகாஸ்க்கும் சரி, யாருக்குமே மொழி இஸ் அ வெரி சென்சிட்டிவ் டாபிக். இது தேவையில்லாம இந்த மொழி விஷயங்களை சும்மா நம்ம கேஷுவலா பேசுறோம், எதையோ சொல்றதுக்கு எதையோ சொல்லப்போ எதையோ சொன்னோங்கிற மாதிரிலாம் இதை பண்ண முடியாது. இட்ஸ் அ வெரி சென்சிட்டிவ் சீரியஸ் இஷ்யூ. எந்த மொழி எந்த மொழியிலேருந்து வந்துச்சு, எந்த மொழினால எந்த மொழிக்கு தாக்கம் ஆயிருக்கு, இதெல்லாம் நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கு. தமிழ் சம்ஸ்கிருதம்லேருந்து தான் பல மொழிகள் இவால்வ் ஆச்சு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா இந்த மேடையில தமிழ்லேருந்து தான் கன்னடம் வந்துச்சு அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட் அவர் டச் பண்ணதுனால சென்சிட்டிவ் இஷ்யூஸ், அதுதான் இங்க ப்ராப்ளம் ஆயிருக்கு. இந்த சென்சிட்டிவிட்டி ஆஃப் தி இஷ்யூ ரொம்ப பெருசா கிளம்பி இருக்கு. இது தேவையே இல்லை. கமலஹாசன் மாதிரி ஒரு சீனியர் ஆக்டர், என்டர்டெய்னர், எல்லா மொழியையும் பேசக்கூடிய ஒரு மனிதர், நீங்க பஞ்சதந்திரம் கிளைமேக்ஸ் மறக்கவே முடியாது. ஒரு மொழியிலையும் அவங்கவுங்களுக்கு டைலாக் பேசுவாரு. அவர் எடுக்காத நடிக்காத ஹிந்தி படம் கிடையாது. ஹே ராம் அப்படிங்கிற படம் எத்தனை பாஷைகள் அதுல இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுல கிண்டலுக்கு ஒரு பெரிய விஐபி நான் வேணா இந்த படத்தோட தமிழுக்கு டப்பிங் ரைட்ஸ் எடுத்துக்கிட்டா என்ன, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொன்னதெல்லாம் கூட நடந்த சம்பவங்கள் தான். நம்ம அதுக்குள்ள இப்ப போக வேண்டாம், சொல்றேன். பட் இது இப்போ இந்த டாபிக், இந்த அவர் சொன்ன அந்த வார்த்தை தேவையாங்கிறது தான் இங்க டிஸ்கஷன். யாருமே இப்ப எதையுமே குவெஸ்டின் பண்ணல. ஆனா இந்த டிஸ்கஷன் தேவையா, ஏன் இதை பத்தி பேசணும், இப்படி பேசித்தான் தக் லைஃபுக்கு பப்ளிசிட்டி தேடிக்கணுமா? ஏன்னா தக் லைஃப் பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கமும் பப்ளிசிட்டி போயிட்டு இருக்கு. தக் இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு ஒரு பப்ளிசிட்டி நடந்திருக்கு. சூப்பர் சிங்கருக்கு போயிருக்காரு. எல்லா இடத்துலயும் ஊரா போய் பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தக் லைஃபுக்கு இந்த ஒரு லைன் சொல்லி தான் பப்ளிசிட்டி தேவையா? இது சம்பந்தமா சரி, ஏதோ ஒரு பிரச்சனை கிரியேட் ஆயிடுச்சு. a group of people are upset. மன்னிப்பு கேட்கறதோ வருத்தம் தெரிவிக்கிறதோ எதுவுமே நான் பண்ண மாட்டேன், நான் பண்ண முடியாது அப்படின்னு வேற சொல்லிட்டாரு. அப்ப எப்படி கர்நாடகால தக் லைஃப் ரிலீஸ் ஆக வேண்டான்ற மைண்ட் செட்ல இருக்காரா? எனக்கு புரியல. ஏன்னா they are extremely fierce about language. நான் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய மேடை நாடகம் போஸ்டர்ல என்னுடைய மேடை நாடகத்தோடைய பேர் நான் தமிழ்ல பிரிண்ட் பண்ணியிருப்பேன், along with it இங்கிலீஷ்ல பிரிண்ட் பண்ணியிருப்பேன். They insist that it has to be printed in Kannada also. அதுக்கு மதிப்பு கொடுத்து ஒரு தடவையும் நான் என்னுடைய மேடை நாடகத்தை, என்னோட மேடை நாடகமா இருக்கட்டும், என் தந்தையின் மேடை நாடகமா இருக்கட்டும், இல்லை நாங்க பண்ற என்ன ப்ரோக்ராமா இருக்கட்டும், பெங்களூர்ல பர்ஃபார்ம் பண்றோம்னா கன்னடத்துல அதோட அந்த டிரான்ஸ்லேஷன் இருக்கும். அந்த பேரை கன்னடத்துல நாங்க பிரிண்ட் பண்ணுவோம். இட் இஸ் டு ரெஸ்பெக்ட் தேர் சென்டிமெண்ட். இதுல ஒன்றும் தப்பு இல்லைங்களே. ஒரு சென்டிமெண்ட்டை ரெஸ்பெக்ட் பண்றதுனால we don't lose anything. நம்ம ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டோம். அப்படி இருக்கிற தருணத்துல நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், அதெல்லாம் நான் பண்ண முடியாது. ஏன்? எனக்கு புரியல. எனக்கு இந்த லாஜிக்கே புரியல. அதே மாதிரி தக் லைஃப் அப்படிங்கிறது தமிழ் படம் பேரா? இல்ல, எனக்கு அதுவே புரியல. ஏன்னா அதுக்கு வேற நான் அவர் ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறதுங்கிறது எங்கேயோ நான் படிச்சு பார்த்தேன். அது நிஜமாவே உண்மையா இல்லையான்னு தெரியல. பட் அது உண்மையா இருந்ததுன்னா கண்டிப்பா திரு கமலஹாசன் அவர்கள் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தே ஆகணும். ஏன்னா நிறைய பேர் இதை இப்ப பார்த்தா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நான் இந்த படத்துக்கு முதல்ல யோசிச்ச ஒரு பேர் சம்பவாமி யுகே யுகே. ஏன்னா இந்த கதைக்கு அந்த டைட்டில் பொருந்தும். சம்பவாமி யுகே யுகேன்னா ஐ வில் கம் பேக் அகேன், நான் மறுபடியும் வருவேன். ஒரு தடவையும் யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அபியுக்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஷஜாம்யஹம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இது கிருஷ்ணர் சொன்னது. என்ன அர்த்தம்? ஒரு தடவையும் தர்மம் சீரழிஞ்சு போய் கேடுகட்டு போய் நாசமா போற நேரத்துல நான் மறுபடியும் அவதாரம் எடுத்து அதை சரி கட்டுவேன். சம்பவாமி யுகே யுகே. சோசார் நாடகமே போட்டிருக்காரு இந்த டைட்டில். சோ இதுதான். இதை நான் இந்த படத்துக்கு நான் யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனா அந்நிய மொழி, அதாவது இது வேற்று மொழி,
இந்த மொழி வந்து இட்ஸ் நாட் வெரி யூஸ்ஃபுல், அதனால நான் வந்து ஐ டிசைடட் அகேன்ஸ்ட் இட்னு ஒரு போட்டிருக்கிறதா நான் பார்த்தேன். ஏதோ ஒரு பத்திரிகையில தான் நான் படித்தேன். அப்போ தசாவதாரம், விஸ்வரூபம் இதெல்லாம் என்ன மொழி, ஹே ராம் இது என்ன மொழி எனக்கு புரியல. அப்ப நீங்க ஏன் இத்தனை மொழியில நடிச்சீங்க, ஹிந்தியில எதுக்கு போய் நடிச்சீங்க? நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அப்போ உங்க பெண்களுக்கு நீங்க ஏன் ஸ்ருதி அக்ஷரான் பேர் வச்சீங்க? நான் கூட கேட்கிறேன், குந்தவை, பொற்கொடி இந்த மாதிரி ஏதாவது பேர் வச்சிருக்கலாமே. இத பத்தி வந்து பத்திரிகை நண்பர்கள் வந்து அண்ணன் சீமான் கிட்ட கேக்குறாங்க. கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உதிரத்தில் உதித்தவன் தமிழ் தாய் வாழ்த்துல பாக்கல் இருக்கு, அதை ஐயா கருணாநிதி நீக்கிவிட்டாப்ல, இவங்க எல்லாம் வருத்தப்படுவாங்கன்னு. அப்ப சீமான் அண்ணன் சொல்றாரு, கலைஞர் அவர்கள் வந்து தமிழ் தாய் வாழ்த்துல இந்த மொழிகளை பத்தி எல்லாம் இருக்கிற அந்த பேராகிராஃபை நீக்கினாரு. எந்த மொழிகளை பத்தி? மீதி மற்ற சவுத்ல இருக்கிற லாங்குவேஜஸ், தி சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் பத்தின வரிகளை நீக்க சொன்னாரு. ஏன் அவர் அதை பண்ண சொன்னாரு? அதையும் கேட்கலாம்ல. நான் கேட்கிறேன் திரு கமலஹாசன் அவர்கள் மேடையில இதை பத்தி பேசினார் இல்லையா? அப்போ ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே, தெரியல ஏன் கலைஞர் அவர்கள் வந்து அந்த டைம்ல அதை நீக்க சொன்னாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே. அதை சொல்லவே இல்லீங்களே. ஏன் சொல்லல? நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லயும் அந்த பேராகிராஃப் இல்லாம தான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படுகிறது, எக்ஸெப்ட் த துக்லக் ஆனுவல் டே ஃபங்க்ஷன். துக்லக் ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ல தமிழ்த்தாய் வாழ்த்து முழுசாக பாடப்படும், இன்க்ளூடிங் தட் பேராகிராஃப். இதுதான். பட் ஏன் இங்க மட்டும் இந்த ஒரு ரிமூவல் ஆஃப் தட் பேராகிராஃப்? அதையும் திரு கமலஹாசன் அவர்கள் கேட்டிருக்கலாமே, கேஷுவலா கேட்டிருக்கலாமே. எப்படி கேஷுவலா சிவராஜ்குமாரை பார்த்து சொன்னாரோ அதே மாதிரி இதையும் கேஷுவலா கேட்டிருக்கலாமே. ஏன் கேட்கல? கேட்டிருந்தாலாவது ஒரு ஓகே அவர் வந்து நியூட்ரலா பேசுறாருப்பா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டாவது தமிழர்களுக்குள்ள வந்திருக்கும். அதுவும் இல்லையா, தேவையே இல்லாத ஒரு லைன், அதுவும் ஒரு படத்தோடைய ஆடியோ லான்ச்ல. இது அரசியல் மேடை கூட கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், திரு கமலஹாசன் போன்றவர்கள்லாம் வந்து தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் பப்ளிக் ஃபிகர்ஸ். அண்ட் இன்னைக்கு திரு கமலஹாசன் அவர்கள் ஹீஸ் இன்டு பாலிடிக்ஸ் ஆல்சோ. என்ன பேசுறோம், எப்படி பேசுறோம், யாரை பத்தி பேசுறோம், எதை பத்தி பேசுறோம்னு யோசிச்சு பேச வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கிறது. இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் என்ன வேணாலும் சொல்லுவேன்ப்பா, ஐ எம் an actor, நாட் எனிமோர். அப்போ அந்த பொறுப்பு கொஞ்சமாவது மைண்ட்ல ஒரு செகண்ட் இருந்திருந்தா, யோசிச்சு பேசியிருந்தா இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு பெருசாயிருக்காது இல்லைங்களா? ஏன் பெருசாகணும்? இதை டெஃபினட்டா அவாய்ட் பண்ணிருக்கலாம். திஸ் இஸ் நாட் நீடட் அட் ஆல். இதை தான் நான் சொல்றேன். எந்த மொழியிலேருந்து வந்துச்சு, எந்த ஸ்கிரிப்ட் எந்த ஸ்கிரிப்டோட சிமிலரா இருக்கு பார்க்க, இதெல்லாம் நான் பேச வரலை. ஐ ஆம் நாட் அ லிங்குவிஸ்ட். நான் அந்த அளவுக்கு பெரிய ஸ்காலர் கிடையாது. எனக்கு அது தேவையும் கிடையாது. எனக்கு நிஜமாவே புரியல. அதான் வந்துருச்சுல்ல, டார்ச் லைட் போட்டு டிவியை உடைச்சு கதவு திறக்குது இதெல்லாம் சொல்லி முடிச்சு எல்லாம் மூட்டையை கட்டி பரன்ல தூக்கி போட்டுட்டு நான் வந்துருச்சேன் ராஜ்யசபா எம்பி. இன்னும் எதுக்கு அந்நிய மொழி, அந்த மொழி உபயோகப்படாது, இதெல்லாம் எதுக்கு? இன்னொன்னு மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் ராஜ்யசபால போய் உட்காரும் போது எல்லா மொழியிலேருந்து, எல்லா மொழிகள் எல்லா மாநிலங்கள்ல இருந்தும் இருக்கிறவங்க வந்து அங்க உட்காருவாங்க. அவங்க பேசுவாங்க, அவங்க கேள்வி கேட்பாங்க. ஒருவேளை இது அந்த ஓப்பனிங் சப்ஜெக்டா அவர் எடுக்கணுங்கிறதுக்காக இங்க இந்த ஸ்கிரிப்ட் நரேட்டிவ் ரெடி பண்ணிருக்காரான்னு எனக்கு தெரியல. நான் பேசுறதுக்கு வேற எதுவும் இருக்கா தெரியல. ப்ராபப்ளி இதுதான் பேசணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நரேட்டிவ் செட் ஆயிருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது எல்லாமே இல்லாமலே தக் லைஃப்க்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. பிகாஸ் இட் இஸ் அ கமலஹாசன் மணிரத்னம் பிலிம் ஆஃப்டர் 37 years. நானே எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆஃப்டர் நாயகன் இவங்க காம்பினேஷன் யாருங்க மிஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க? அந்த மாதிரி இருக்கிற ஒரு தருணத்துல இது தேவையா? எனக்கு நிஜமாவே புரியல. வந்துருச்சு, துணை முதலமைச்சர் வாழ்த்திட்டாரு, எம்பியாக போறீங்க, ராஜ்யசபா உள்ள போய் உட்கார போறீங்க. அப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு அப்போ பார்ப்போம். அப்போ நீங்க என்னெல்லாம் பேசுறீங்கிறத அப்போ கண்டிப்பா பார்த்து பேசுவோம். ஆனா ஒண்ணு, நீங்க என்னைக்குமே எனக்கு தெரிந்த வரைக்கும் எல்லா மொழிகளையும் அரவணைத்து எல்லா மொழிகள் மேலேயும் ஒரு பற்று இருந்து ஒரு முழுமையான கலைஞனா தான் நான் பார்த்திருக்கேன். இது என்ன சடனா இங்கேருந்து அது வந்துச்சு, இது அந்நிய மொழி, இந்த மொழி வந்து உபயோகப்படாது, இந்த மாதிரிலாம் நீங்க பேசி இத்தனை வருஷத்துல உங்களுடைய சினிமா வாழ்க்கையில நான் பார்த்ததில்ல as a fan. So this is really weird if you ask me. Anyway, வந்துருச்சு எம்பி பதவி. வாழ்த்துக்கள் ஐயா.
வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.